Hello guys, welcome back with பார்ட்னர். பார்ட்னருக்கு ஏன் இந்த வீடியோ லாஸ்ட்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். லாஸ்டா? நீயே ஏன் சொல்ற லாஸ்ட்னு? ஆமா, லாஸ்ட் மீன்ஸ் இதோட நீங்க பார்ட்னரை ரீசன்ட் வீடியோஸ்ல பார்க்க மாட்டீங்க, அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்க மாட்டீங்க. ஃபார் குட். அவங்க குட் மந்த்ஸா இல்ல மெனி மந்த்ஸான்றது தெரியல. ஆமா, கொஞ்ச நாளைக்கு பார்ட்னர் தலைமறைவாக போறாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ பார்ட்னருக்கு லாஸ்ட் வீடியோ நம்ம கூட இருக்க போறாங்க. அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வந்து இப்போ கிளம்பி அப்ராட் போகிறாங்க. வருத்தமாக தான் இருக்குது. பட் ஆனால் உங்கள் முன்னாடி நான் இது எதுவும் காட்டிக்க மாட்டேன். நாளைக்கு தான் போகிறா. நான் சரி நாளைக்கு நான் பேசுகிற நிலமையில இருப்பேனான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் இன்றைக்கி நான் இதை எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். போகிறா, நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக நீங்கள் திரும்பி வரணும். அதுதான் எங்களோட ஆசை. பயமாக தான் இருக்குது உங்களை தனியாக விடுறதுக்கு. பட் நீங்கள் போய் தான் ஆகணும். அது எங்களுக்கு புரிஞ்சதுனால் நீங்கள் போகிறதுல எனக்கு சந்தோஷம். ஷீ இஸ் எ சிங்கப்பெண். அவளோட ஃபேமிலி இது பண்ணுற இது நீங்கள் பார்க்குற இந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து அவள் காட்டிக்காமல் நானே யோசிப்பேன், எப்படி இவளால் நல்லா இந்த வண்டி இஎம்ஐக்கே பிச்சுப்பேன். என்னடா போட்டு எல்லாம் வந்து அசால்ட்டாக நான் பார்த்துப்பேன். இந்த மாதிரி எனிதிங் ஷி கேன் டூ. இந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ போகிறா. கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மறுபடியும் நம்ம வந்து ஒன்றா. ஆமாம். இன்னொரு விஷயம்னா 7 வருஷத்தில் இந்த மாதிரி லாங்கான டிஸ்டன்ஸ்லாம் இருந்ததில்லை. அது எப்படின்னு தான் நான் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வீடியோன்றதுனால நான் காட்டிக்க மாட்டேன் எப்போவுமே. ஃபீலிங்ஸோடய அப்படியே சைலண்ட்டாக இவகிட்ட மட்டும் சைலண்ட்டாக காட்டிப்பேன், அவ்வளோதான். அந்த வீடியோவில் அழுகுறது இதெல்லாம் எனக்கு வராது. எனிஹவ், நாளைக்கு நீங்கள் சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிசயப்படுறதுக்கு இல்லை. அது அப்படியே எடிட் பண்ணாம போடணும். அது என் கஷ்டம். என்ன பண்ணுறது, நான் இந்த மாதிரி இருந்துட்டேன். இப்போ நீங்களே vlog எடுக்க ஆரம்பிச்சு பார்த்துருப்பீங்க. இப்படிதான் இருக்கிறேன். இப்போ திடீர்னு இந்த ஒரு ஜீவனே இல்லை பக்கத்துலனா அது அப்படிதான் இருக்கும். ஓகே, ஏதோ வேற என்ன எதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் வீடியோ ஆன் பண்ணதும் மறந்துட்டேன். என்ன சொல்ல நினைச்சேன்? ஓ, இன்னைக்கு தான் எங்களோட லாஸ்ட் ரைடு பைக்ல. லாஸ்டா நான் போன ரைடு இன்னைக்கு தான். இது போவேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளவுதான். பேசாம நீ என்ன மீட் பண்ண வரும்போது பைக்ல வந்துரு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் காஷ்மீர் போறோமான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீ இருக்கிற ஊருக்கு வரோம். ஐயோ, ஏதோ சொல்ல வந்துச்சனே. ஐயோ, இப்போ கூட ஞாபகம் வந்து மறந்தே போயிட்டேன். ஐஸ்வர்யா பேச அந்த ஒரு இதுல வரமாட்டேங்குது. ஓகேங்க, நாளைக்கு ஆனா என்ன நடக்க போதோ எனக்கு. நாளைக்கு நினைச்சாதான் இன்னைக்கே பீதி ஆகுது. காலைல ஏஞ்சதுலேருந்தே ஒரு இதுவாகுது. நான்லாம் இவ டிக்கெட்டு போட்டாச்சுன்னு சொல்லி டிக்கெட்டை காட்டும் போதே அவுட்டு பிளாஸ்ட் ஆகிட்டேன் அன்றைக்கே. ஆனால் எங்கள் வீட்டில் தெரியாது, இவளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நாளைக்கு இனி காலைல ஏஞ்சதுலேருந்தே ஒரு மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்குள்ளேயே நானே இருந்தேன். இப்போ இந்த வீடியோ எண்ட் பண்ணிட்டு அவள் வீட்டில் அவளை அப்படியே விடும்போது அது நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பட் ஆனால் எனக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. படி 7 வருஷம் சும்மாவா? அச்சோ, you are making me to cry. சரி அழுவாத, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ ஸ்டாக். நாளைக்கு நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். நாளைக்கு பேச முடியாது, ரொம்ப எமோஷனலா இருக்கும். அதனால நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நீங்க உடனே பார்க்க மாட்டீங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது இவ போயிட்டு இருப்பா. ஆமா, அவ அந்த ஊர்ல தான் இருப்பா. நான் கொஞ்ச நாள் கேப் விட்டு தான் போடுவேன் இந்த வீடியோ மட்டும். போய் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம், ஒரு பீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் பீஸாக அப்லோட் பண்ணுறேன். டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக. யாருன்னா தீபன், அமல், அம்மு, நான், அப்புறம் ஆண்டோ ஆன் தி வே. போயிட்டு இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. பட் ஆனால் அது வேணாம், vlogல வேணாம். அது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். இன்னும் இப்போ வந்து பார்ட்னரை சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம்னு நினச்சா என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியலைங்க. அவள் போகிறான்றது உன்னால் நம்ப முடியுது அம்மு, உன்னால்? நோ ஒன் இஸ், யாரும் நம்பல. ஓகே, டிஎம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். மேடம் வந்து இன்னும் வரல.
நான்லாம் அழுவ மாட்டேன், நான்லாம் கண்ட்ரோலாக இருப்பேன். அம்முலாம் அழுதுருவா, டெஃபினட்டாக அழுதுருவா அம்மு. நான்லாம் அப்படியே ஸ்டெடியாக இருப்பேன் கண்ணு மாதிரி. ஆனால் அவள் அழுதுருவா. நான் நேற்றே அழுது முடிச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோக்கு அப்புறம் நான் போய் அவளை வச்சு புலம்பி அழுதுட்டேன். அதனால் எனக்கு இன்னைக்கு ஓகே. ஸோ இல்லை பார்ப்போம், அது முடியாது தான். அப்படி போகும்போது போயிட்டா வெறியாக இருக்கும். அவள் வந்து என்னை டிபெண்ட் பண்ணியே 7 இயர்ஸ் இருந்துட்டேன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கா. அவள் என்னை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால இப்போ அவள் போகிறான் போது அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. இப்போ அவள் தனியாக இருக்கணும், அவள் தான் யோசனையாக இருக்குது. ஃபஸ்ட்டே தனியாக இருக்க விட்டுருக்கணும் போல், அப்படி விடாமல் இருந்ததுனால இப்போ தனியாக ஒரு இடத்துக்கு போகும்போது அதை விட மனசு வர மாட்டேங்குது. ஓகே, ஏர்போர்ட்டில் மீட் பண்ணலாங்க. டீ வேறு சூடாகுது. ஆன்ட்டோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தானே ஐஷு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா? பேசுறது ஆன்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஐஷு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. ஆமாம் ஐஸ்வர்யா, போய் போர்வை போத்துங்க எல்லாரும். என்ன பத்தியா, நான் அழுவ மாட்டேன்னு சொன்னேன். இல்ல, வீடியோ எடுக்கும்போதே சொன்னேன் அம்முவும் தீபனும் அழுதுன்னு தான் இருப்பாங்க. அதே மாதிரி 2 பேரும் அழுதுட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல, அவர் பெருங்குளத்தூர்ல இருந்து ஃபிளைட் இறங்கி போய் வர போறாருன்னு நினைக்கிறேன். ஈஸ்வரியா பேசி, நீங்க கொஞ்ச நாள் இருக்க போறது, நீங்க பேசுறீங்க. எனக்கு அழுக வந்துரும். அழுக கூடாது. என்ன பேசுறதுன்னு தெரியல. நல்லா இருக்கு, நன்றி. இவ ஷூ போட்டுருக்க, அதை காட்டுறாங்க பாரு, பொம்மை ஷூ மாதிரி இருக்கு. இல்ல நீயே ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற ஷூல, அதான் சொல்றேன். ஓகே गाइस, கொஞ்ச நாளைக்கு வந்து யாரையும் என்னால என்ன யாராலையும் பார்க்க முடியாது. அவங்க எல்லாரையும் பாத்துருவா vlogல. நீ பாத்து, நானும் இது வரைக்கும் உங்களை யாரும் பார்த்தது இல்ல. எஸ், அது வரைக்கும் அனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இல்லன்னு பையனை விட்டுறாதீங்க. உனக்கு யாரா பாக்குறாங்கன்ற நீ, அவங்களும் ஆமான்னு கமெண்ட் பண்ணாலும் பண்றாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீ போற பேசுற, ஐஷு அக்கா தான் கொஞ்சம் ஏதோ பேசுற. ஐஷு அக்கா கிட்ட சேனலை கொடுத்துருன்னா சொல்லிட்டாங்க. கொடுத்துருங்கன்றாங்கடா. என்ன பண்றது, பழைச மறந்துட்டாங்க. நான் எப்படி இருந்தேன் பழைச ஓல்ட் இஸ் கோல்ட், யூ நோ. அழுதுட்டீனா கண்ணுல இருக்க மை எல்லாம் கழுத்துறோம். அழுதுருவேன் கன்ஃபார்மா. கிளம்புற நேரத்துல வந்துரும். நான் அழுவனா தெரியலையே. இல்ல சரி ஓகே, அனல் கண்டினியூ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நான் எங்க அப்பாவை போய் தேடிட்டு வந்துடுறேன். ஆமா, நைனா அங்கேயோ காணாம போயிட்டாரு. நைனாவை தேடி சுத்தின்னு இருக்கிறா. இது ஃப்ராடு, இது லவ் பண்றது யார்கிட்ட சொல்லாம சுத்திட்டு இருக்கு. ஃப்ராடு இது. அங்கிள் ஆண்டி பாக்குறீங்கன்னா உங்க பையன் லவ் பண்றான், கூடு சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படிதான் சுத்துவான், நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா. என்ன ஐஷு ஃபோன் பேசுறியா? ஐஷு ஆண்டி லவ் பண்றானா இல்லையா சொல்லு. ஆமா, இப்பதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி முடிச்சேன். திவ்யா கீழே போய் நான் அந்த இது பண்ணிட்டா, தனலட்சுமி வண்டியில ஏறு. எதுனே தெரியாம டாட்டா காட்டுறீங்களோ? தீபன் அதுவா இல்லையான்னு தெரியாம எப்படி சொல்லுவ? அவ இல்லைன்னு சொல்லிட்டா மெசேஜ் பண்ணி. எத்தனை ஃபிளைட்டுக்கு தான் நீ ஏமாற போறேன்னு தெரியல எனக்கு. என்ன சிம்பிள் கேள்றான் அவங்ககிட்ட, என்ன சிம்பிள் தெரியலையே. இப்ப இதுதான், இதற்கு பாய் காட்டு. மேலே எடுத்துட்டான். மிஸ் யூ பார்ட்னர். இப்போ உண்மையாலேயே போயிட்டாடா, உண்மையாலேயே போயிட்டா. ஏய் நம்பவே முடியலடா அவ போறான்னு. கைஸ், பார்ட்னர் போற ஃப்ளைட் தான் அது. இப்பதான் மெசேஜ் பண்ணி சொன்னான். பாத்துட்டியா? ஆமா யூ டர்ன் பண்றான்டா தீபன்.
அவனுமா அவள் பத்திரமா போயிடுவா. போயிட்டு இப்போ 12 மணிக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. பண்ணுவா. போயிட்டாங்க. இதுக்கப்புறம் vlogல இருக்க மாட்டா, இங்கே பக்கத்தில் இருக்க மாட்டா. கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. இந்த vlog கொஞ்சம் முடிக்கிறேன், அவ்வளோதான். பை.